வணக்கம் மக்களே, வடலன் ஹாஸ்டல் தமிழ் பாட்காஸ்டின் இன்னும் ஒரு எபிசோடுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். போன வாரமே நம்ம சொன்ன மாதிரி கிளப் ஃபுட்பால்லாம் முடிஞ்சு போச்சு. யாருமே வந்துட்டு இனிமே ஹாஸ்டல் பத்தி பேச மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கிற நேரத்துல நம்மளுடைய கிளப்போடைய அக்கௌண்ட் வந்துட்டு நம்ம ஜெயிச்சது நேரத்துல இருந்து வந்த வீடியோவை டெய்லி ஒவ்வொரு வீடியோவா ஒவ்வொரு ஐட்டமா ரிலீஸ் பண்ணி தள்ளுறானுங்க நம்ம ஆளுங்க. அது ஒரு விஷயம் இருக்க போற பட்சத்துல இன்னொரு கூட்டம் இது மேல இருந்து ஹாஸ்டல் யாருமே ஜெயிச்சதை பத்தி யாருமே பேச மாட்டாங்கன்னு கூப்பிட்டு இருக்கிற ஒரு கூட்டம் டப்பு நடுவுல வந்துட்டு எந்த வேர்ல்ட் கப்ல எது நடந்தாலும் நம்மளதான் வந்து கூப்பிடுறானுங்க. ஸோ சம்மருடைய பிக்கெஸ்ட் பொய்ங்கிறது வந்துட்டு ஹாஸ்டலை பத்தி யாருமே பேச மாட்டாங்கிறது தான். ஸோ எல்லாருமே பேசுறாங்களே, நம்மளுமே கூட சேர்ந்து பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த எபிசோட்ல நானும் லலித் குண சித்தப்பா நாங்க 2 பேரும் வந்துட்டு ஆர்சனல் அட் த வேர்ல்ட் கப் இதை பத்தி நம்ம வந்துட்டு பேச போறோம் இந்த எபிசோட்ல. அதாவது வந்து நம்ம வந்து ஆர்சனல் எப்படி ட்ரெடிஷ்னலா வந்துட்டு வேர்ல்ட் கப்ல நம்ம எங்கேருந்து இன்வால்வ் ஆயிருக்காங்க நம்ம பிளேயர்ஸ், நம்ம கிட்ட என்ன ஸ்பெசிஃபிக்கான ரெக்கார்ட்ஸ் இருக்கு, இப்போ இந்த வேர்ல்டு கப்புக்கு நம்மளுடைய சாம்பியன்ஸ் கிங்ஸ் ஆஃப் இங்கிலாந்து டீம்ல இருந்து எவ்வளவு கிங்ஸ் இந்த வேர்ல்ட் கப்ல போய் விளையாட போறாங்க, அவங்களுடைய நிலைமை எல்லாம், ஒவ்வொரு கிங்குக்கும் சண்டை வந்தா என்ன நடக்கும், அப்படியேப்பட்ட விஷயத்தை பத்தி எல்லாம் தான் இந்த எபிசோட்ல பேச போறோம். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த நீங்க வந்து நாம வந்துட்டு எப்படின்னா அந்த இதுல சொல்ற மாதிரிதான் பிரகாஷ் ராஜ் அந்த ஒரு படத்தை சொல்லுவாரு, கல்யாண வீடுனா நாங்க தான் மாப்பிள்ளையா இருக்கணும், ஏழு வீடுனா நாங்க தான் பணமா இருக்கணும்னு. கல்யாண வீட்டுல நாங்க மாப்பிள்ளையா இருந்துட்டோம், ஏழு வீட்டுல பணமா நீங்க எங்களை ஆக்குறீங்க. அது நான் எதுவும் வேணாம்னு சொல்ல போறது கிடையாது. ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கா கோல் போட்டா சவுத் ஆப்பிரிக்கா 9 பேர் ஆஸ்திரேலியா விட நல்லா 11 பேரோட நல்லா விளையாடுறானுங்க. செக் ரிப்பப்ளிக் ஹாஸ்டல் மாதிரி கார்னர் போடுறாங்க. நாங்க கேட்கலனாலும் நீங்க தான் பேசுறீங்க எங்களை பத்தி. சோ அதை வந்து நாங்க வந்து நிறுத்த போது கிடையாது, தடுக்க போது கிடையாது. பட் எஸ், எபிசோட்குள்ள அப்படியே உள்ள போயிடலாம் லலித். வேர்ல்ட் கப் ஆரம்பிச்சிருச்சு, நடக்க ஆரம்பிச்சு. என்ன இன்னைக்கு தேர்ஸ்டே ஃப்ரைடே, நம்ம ரெக்கார்ட் பண்றது சண்டே ஜூன் 14 அன்னைக்கு. நம்ம இன்னைக்கு 4வது நாள்ல இருக்கோம் வேர்ல்ட் கப்ல. ஆனா அப்படியே நம்ம வந்து காலச்சக்கரத்தை கொஞ்சம் சுயட்டி பேக்ல ஒரு 20 வருஷம் போனோம்னா நம்ம இந்த டாபிக் எந்த டாபிக்கை பத்தி பேச போறோமோ அதுக்கான ஒரு ஒரு நல்ல லீட் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஜூலை 13th 1998 த மிரர் நியூஸ் பேப்பர்ல அட்டை படம் முதல்ல ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருக்கிறது ஒரு பிக்சர். அந்த பிக்சருடைய கேப்ஷன் தான் முக்கியமான விஷயம், ஆர்சனல் வின் த வேர்ல்ட் கப். அந்த பிக்சர் கீழே என்ன இருக்குன்னு நீங்க பாத்தீங்கன்னா அந்த நேரத்தில் இருக்கிறது பெரேஸும் வியராவும் கட்டிப்போச்சுன்னு இருக்காது. ஸோ 1998 அது தமிழ்ல சொல்ல வர்றப்ப பயங்கரமா ரோலிங்லாம் ஆகுது. ஸோ தமிழ் வேணாம். 1998 பிரான்ஸ்ல நடந்த வேர்ல்ட் கப்ல வின் பண்ணின பிரெஞ்சு டீம், அவங்களுடைய பிவட் 2 பேரு. ஸோ டக்குன்னு எடுத்து காமிச்சாப்ல நம்பாலு. ஸோ அந்த பிவட் அதுல இருந்த 2 பேர் வந்துட்டு வியரா அண்ட் எமானுவேல் பெட்டிட், whom I had the good fortune of meeting last year. ஸோ அப்பையில இருந்தே வந்து நம்மளுக்கு வந்துட்டு அந்த வேர்ல்ட் கப்போட இருக்கிற கனெக்ஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு. அஃப்கோர்ஸ் அந்த பாயிண்ட்ல வந்து நம்மளுக்கு 98 வேர்ல்ட் கப் டீம்ல விளையாடின ஆள் தான் வந்து தியரி ஆண்ட்ரியும். He wasn't there with us in 98 but he joined 2 years later. நம்மளுக்கு ஒரு கிளப்பாவே வந்துட்டு நிறைய பேர் எல்லா எடிஷனுக்கும் நம்ம 15 பேர் இந்த வாட்டி அனுப்பின மாதிரி அனுப்பினது கிடையாது. பட் ஆனா எல்லா எடிஷனுக்குமே நம்ம சைட்ல இருந்து வந்து கொஞ்சம் பேர் எப்பயுமே போயிருக்காங்க. இன்ஃபேக்ட் ஐ திங்க் 2014லயோ 18லயோ கூட 15 பேர் போனாங்கன்னு நினைக்கிறேன், when we were not even like a good team at that point. ஸோ அந்த பீரியட்லயுமே நம்மளுக்கு அனுப்பினதுக்கான ஒரு ரெக்கார்ட் இருக்கு. ஸோ இந்த ஆர்சனல் ரிலேட்டடா தான் இந்த எபிசோட்ல பேச போறோம். ஸோ லலித், யார் நீயே ஸ்டார்ட் பண்ண. அப்படியே நான் நிறைய பேசிட்டேன்னு நினைக்கிறேன் ஒரு 3 நிமிஷத்துக்கு. என் மைண்ட்ல இன்கொஹீசிவா இருந்த தாட்ஸ் எல்லாமே அப்படியே வந்து ஒவ்வொரு சென்டென்ஸா ஸ்ட்ரிங் பண்ணி பேச அடுத்த லைனுக்கு எது லீட்னே எனக்கே தெரியாம போயிடுச்சு ஒரு பாயிண்ட்ல. இல்ல, அதாவது இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணும்போது சில டைம் யூ ட்ரைங் டு புட் யுவர் தாட்ஸ் டுகெதர்ல நிறைய ஓடிட்டு இருக்கோம். கரெக்டா ஒரு ஆன்சர் சொல்லணும்ல அந்த சோட்ல எல்லாத்தையும் இதை மறந்துடக்கூடாது அதை மறந்துடக்கூடாதுன்னு பேசுற மாதிரி ஆயிடுச்சு கடைசியில. பட் நான் வந்து ஆக்சுவலா பிரீமியர் லீக் அந்த இந்த மேட்ச்க்கு பவுன்மத் சிட்டிக்கு அப்புறமே நான் ஃபுட்பால்ல இருந்து ஒரு பிரேக்ல தான் சுத்திட்டு இருக்கேன். நம்ம ஃபைனல் மேட்ச் கூட பார்க்கல, பாத்துக்கோங்க, கிறிஸ்டல் பேலஸ். அப்புறம் பிஎஸ்டி மேட்ச் வந்து பார்த்தேன். அது ஒரு போனஸ் ஆட் ஆன் மாதிரி பாயசமும் கொடுத்துட்டு கூட ஒரு ஸ்வீட்டும் கொடுப்பாங்கல்ல, அந்த கணக்கு தான். ஜெயிச்சா நல்லா இருந்துக்கு, ஸ்வீட் கொஞ்சம் நல்லா இல்ல, விட்டுலாம் அப்படிங்கிற மாதிரி. நான் தான் சொன்னேன், இது அது வந்து பிஎல்ங்கிறது நம்மளுக்கு கிடைச்ச கேக்கு, சிஎல்ங்கிறது மேல செரி இல்லங்கிறதுக்காக நான் கேப்ப சாப்பிடாம இருக்க முடியுமா? கேக்க சாப்பிட்டுதான் அவ்வளவுதான். லைட்டா செரி புளிச்சிருச்சு, அவ்வளவுதான். இந்த பழம் புளிக்குதுன்னு சொல்லிட்டு விட்டோம், அவ்வளவுதான். பட் வேர்ல்டு கப் நான் பெருசா அப்பப்ப காலையில ஸ்கோர் பாக்குறது, நான் கொஞ்சம் அப்படியே பிரேக் எடுத்துட்டு இருக்கேன். பட் ஆர்சனலை பத்தி நம்ம வேர்ல்டு கப் இது பேசணும்னு சொல்லிட்டு சில பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து
எப்படின்னு தெரியல. வி நோ a lot of, அதாவது லெட்ஸ் டாக் அபவுட் 98, ஓகேவா? 98 நீங்க சொன்னீங்களா ஆர்சனல் வின் த வேர்ல்டு கப்னு இது வந்துச்சுன்னு. நான் யோசிச்சுட்டு இருந்தேன் தியரி ஹென்ரி அப்படி. தியரி ஹென்ரி டிட் ஜாயின்ஸ் தென். இல்ல இட் வாஸ் ஜஸ்ட் அது எதனாலன்னா பெட்டிட் அண்ட் வியரா தேவர் த அந்த ரெண்டு மிட்ஃபீல்டர்ஸ்னால அது மெயினா. அதான். So apparently in our history, Petit and Vieira were the second and third player to win a World Cup as an Arsenal player. அதுக்கு முன்னாடி 1966ல இங்கிலாந்துல ஒரு unused substitute, someone called Eastham, some first name Eastham. He was the first winner and he was unused substitute. He didn't play a minute. The first இது வந்து Vieira and Petit தானமா. ஸோ 66ல இருந்து அடுத்து 32 வருஷம் ஆயிருக்கு நம்மளுடைய பிளேயர் ஒருத்தர் வந்துட்டு வேர்ல்ட் கப் ஜெயிக்கிறதுக்கு. ஏன்னா வேரா வந்துட்டு வெங்கர் வரதுக்கு முன்னாடியே வந்து நம்ம அந்த பீரியட்ல வெங்கர் ரெக்கமெண்ட் பண்ணி வாங்கினது. பெட்டிட்டும் அந்த மாதிரி தான், நம்ம அந்த மாதிரி தான் வாங்கினோம். ஓகே 98ல தான் ஃபர்ஸ்ட் வந்ததா? ஓகே. அப்ப மொத்தமா நடுவுல இருக்கிற 32 வருஷத்துல, ஆமா இட் மேக்ஸ் சென்ஸ் ஆக்சுவலா. 32 வருஷத்துல நடுவுல ஃபாரின் பிளேயர்ஸ் வந்து உள்ளுக்குள்ள லீக்ல வந்து விளையாடக்கூடாதுங்கிற ஒரு அந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இருந்தது நிறைய. ஸோ உனக்கு வந்து மேக்சிமம் உன் டீம்ல வந்துட்டு ஐரிஷ் இல்லாட்டி ஸ்காட்டிஷ் பிளேயர்ஸ் தான் விளையாடுவானுங்க. அப்படி இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு ஃபாரின் பிளேயர் வந்து விளையாடினாலுமே அது வந்து ரொம்ப ஒரு மினிமலா விளையாடுற மாதிரி தான் இருக்கும். 90sல இருந்தா ஃபாரின் பிளேயர்ஸ் வருதுமே வந்துட்டு ஜாஸ்தியாச்சு. ஐ திங்க் அதுக்கு முன்னாடி ரொம்ப மேபி லைக் ஒன் பிளேயர் ஒரு டீம்ல விளையாடினா ஒரு ஸ்குவாட்ல இருந்தா பெரிய விஷயம்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் ரிமெம்பர். I was looking up at that. நம்ம டோனி ஆடம்ஸ்ல வேர்ல்ட் கப் போவே இல்லை. He'll always get injured before a world cup or something like that. அது இஷ்யூஸும் இருந்துச்சு. நான் கரெக்ட்டா வேர்ல்ட் கப் போட்டு அந்த so it makes sense. அது 1998 France, Wenger was there. So that was happening. And டக்கு 98 World Cup டச் பண்ணிக்கலாம். Arsenal players அது பண்ணது. Petit obviously scored the final goal. World Cup 3-0. Yeah, 3-0 and you met him as well. Yeah, Petit நல்லா அது ஒரு Petit பத்தி படிங்க பக்கல. அது ஒரு செமையான பிளேயர். அந்த மாதிரி ஒரு ப்ரொஃபைல்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். And நான் நல்லா படிக்க. ஏன்னா நானு அவரை மீட் பண்ணப்ப வந்துட்டு கேள்வி கேட்கறதுக்கு ஒரு கொஸ்டின் ஆன்சர் செஷன் ஒண்ணு இருந்துச்சு. அந்த செஷன்ல வந்துட்டு நம்ம தான் வந்து ஃபுட்பால் புளுத்தியாச்சு. அங்க போயிட்டு அவர்கிட்ட வந்துட்டு ஒரு 2 part கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு பெருசா ஒரு கேள்வி கேட்டேன். அவரும் வந்து பதிலாம் சொன்னாரு. பதிலாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அவரோட ஒய்ஃப் வந்துட்டு, நீ என்ன பிரஸ்ஸா, எதுக்கு இப்படி எல்லாம் நீ கேள்வி கேட்கற, இவ்வளவு எல்லாம் கேள்வி தர, இதெல்லாம் நம்ம பேசி வச்சுக்கிட்ட அரேஞ்ச்மெண்ட்லயே இல்ல, நீ இவ்வளவு எல்லாம் கேள்வி கேட்க கூடாது. எனக்கு ஒரு விஷயம் புரியல, நான் ஏதோ தப்பா பண்ணிட்டேன், நானு கரெக்டா சாதாரணமான கேள்வி கேட்டேன் அப்படின்னு. இல்ல அதெல்லாம் வந்து சென்சிட்டிவான ட்ரெஸ்ஸிங் ரூம் மேட்டர் எல்லாம் நம்ம பேசக்கூடாது, இதெல்லாம் வந்து நார்மல் விஷயம் கிடையாது, பேசக்கூடாது அப்படின்னு. சோ ஓகே. apparently Vieira தான் அந்த பெட்டிட்டுக்கு அசிஸ்ட் பண்ணது போல இருக்கு. I didn't know that. I didn't know who was it. And another thing about the 98 World Cup வந்து பெர்கம் போட்ட ஒண்டர் கோல். நான் ஃபுட்பாலுக்கே வந்து பார்க்க ஆரம்பிச்சேன் நானு. ஏன்னா அது வந்து நான் எப்பயுமே சொன்ன மாதிரி தான், எனக்கு வந்து அந்த வேர்ல்ட் கப் வந்து ஒரு க்ளோஸான விஷயம். ஏன்னா அதுதான் வந்து எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஓகே ஃபுட்பால் நடக்குது, இப்படி ஒரு விஷயம் இருக்கு, அங்க இருந்து பால போட்டா இவ்வளவு ஈஸியா கால்ல பால வச்சு கோல் போட்டுடலாம் போல் இருக்கு அப்படின்னு ஒரு விஷயம் எல்லாம் வந்துட்டு நம்ம மைண்ட்ல ஒரு, அப்ப நம்ம எல்லாம் ட்ரை பண்ணுவோம்ல, இந்த பக்கம் கால வச்சா ஏன்டா பால் அவுற மாட்டேங்குது. நான் வந்து 3rd ஸ்டாண்டர்ட்ல இருப்பேன், நீங்க அப்பதான் கரெக்ட்டா 11th 12th சீனியர் ஃபுட்பால் டீம். இதெல்லாம் சரியில்லை தம்பி, தப்பு. அப்ப நான் 8வது தான் படிச்சுட்டு இருந்தேன். அதான். அண்ட் obviously Thierry Henry டாப் ஸ்கோரரா இருந்தா, பட் he was more a young guy, but we didn't sign him yet. ஆனா Wenger knew him very well. 98 வேர்ல்ட் கப் அதுதான். 2002ல வந்து 2 things bro. ஒன்னு, நான் வந்து ஃபர்ஸ்ட் என் லைஃப்ல ஃபுட்பால் நான் பார்த்தது வந்து அது ஒரு ரேண்டம் கோஇன்சிடென்ஸா நடந்தது. I was just walking into the study room எங்க போர்டிங் ஸ்கூல்ல. ரொனால்டினோ ஃப்ரீ கிக் எடுக்கறான், சீமன் விடுறான். எனக்கு அப்ப ரொனால்டோ யாரு விட்டது யாரு சொல்றேன். நான் வந்து எனக்கு ரொனால்டோ ரிவால்டோ மட்டும் கேள்விப்பட்டிருக்கேன். புதுசா ரொனால்டினோன்னு ஒருத்தர் இருக்கான்டா, ரொனால்டோவோட தம்பி அப்படின்னு தவிர கிளப்பி விட்டுது. So that happened and actually அவன் பேரும் ரொனால்டோ தான். அது டீனியோங்கிறது குட்டி ரொனால்டோ, அதுதான் ஆக்சுவலா மீனிங். INHOங்கிறது அவங்க போர்ச்சுகீஸ்ல எப்படி ஸ்பானிஷ்ல எண்ட்ல ITO போடுவாங்க, சின்னவன் அப்படின்னு சொல்றதுக்கு ITO போடுவாங்க எண்ட்ல, அந்த கார்லிட்டோ அந்த மாதிரி அது சொல்றது. ஆனா ஆமா ஓகே ஓகே. இது வந்து இந்த டீனியோங்கிறது போர்ச்சுகீஸ்ல வந்துட்டு இந்த INHO போடுவாங்க எண்ட்ல. சோ நேமிங் இவன் பேரும் அந்த மாதிரி தான், பெருசா ஒரு 4 பேர் ரொனால்டோ வரும் அவன் பேர்லயும். சோ ரொனால்டோ ஒருத்தர் இருக்காரு, நீ ரொனால்டினியோவா வா நீ வா அப்படின்னு சொல்லிட்டு இவனை கூட்டு வந்தாரு. எனக்கு இப்ப இதுதான் தெரியுது டினோமேட்டர். அவன் பேரு வேற. அதுதான் INOல இருந்து நிறைய அந்த மாதிரி தான் அவங்க நேம் பண்ணுவாங்க, நேமிங். ஜுனினோ இது எல்லாமே குட்டி.
எல்லாமே இல்ல. எனக்கு லைக் அந்த ஒரு விஷயம் லைக் நேம் காமனா இருந்துச்சுன்னா, இந்த இடத்துல வந்து ஒரு குட்டி போட்டுருவாங்க. இவன் பேரும் குட்டி ரொனால்டோ போட்டுரும். தான் ஆக்சுவலா. இவன் பேர்லயுமே ஆக்சுவலா இப்ப அதான் நம்மள வந்து ரிசர்ச் பண்ணாத கூட்டம்னு நெனச்சுப்பாங்க. பட் ஆனா அவன் நிஜமாவே அவன் நேம் என்னன்னு பார்த்தோம்னா, ரொனால்டினியோக்கு வச்ச நேம் வந்துட்டு ரொனால்டோ தி அசிஸ் மொரேரா. அதான் அவன் பேரு. ஓ! ரொனால்டோ தி அசிஸ் மொரேரா அதான் அவன் பேரு. ஓகே. அண்ட் ஐ திங்க் டேவிட் சீமன் கெரியர் அதோட முடிஞ்சிருச்சு. ஐ ஃபீல் அதான் ஆல்ரெடி ஆள் ஓல்டா தான் இருந்தாப்டி. ஐ ஃபீல் தட் வாஸ் ஃபைனல் நெயில் இன் த காஃபின். அண்ட் இன்னொன்னு வந்து கில்பர்ட்டோ சில்வா. அப்பேரன்ட்லி ஹி பிளேட் எவ்ரி மினிட் அண்ட் வெங்கர் அத பார்த்து தான் வேர்ல்டு கப் முடிஞ்ச உடனே சைன்டு. சைன்ட் ஹிம். யா 2002ல அண்ட் தான் சைன் பண்ணான். நம்ம இந்த ஸ்குவாட்ல இன்வின்சிபிள் ஸ்குவாட்ல எல்லாம் வந்து சும்மா வந்து இந்த ஆல் டைம் ஸ்குவாட் போடும்போது கில்பர்ட்டோ சில்வா எப்பவுமே மிஸ் பண்ணிடுவாங்க. ஒன் ஆஃப் த மோஸ்ட் அண்டர் ரேட்டட் இது. அண்ட் மை ஃபேவரட் வேர்ல்டு கப் 2006 வேர்ல்டு கப் போலாம். அங்க வந்து ஐ வுட் சே 2 இது. பிரான்ஸ் வாஸ் ஸ்ட்ரகிளிங். அங்க நம்ம என்னதான் குவார்டர் ஃபைனல்ஸ்ல ஜிடான் மாஸ்டர் கிளாஸ் போட்டாலும் ஃபினிஷ் பண்ணது தியரி ஆண்ட்ரி. ரொபர்டோ கார்லோஸ் கரியரை முடிச்சு விட்டாப்டி. குவார்டர் ஃபைனல்ஸ் பிரேசிலோட தானே ஆடுவாங்க. ஆமாமா ஜிடான் மாஸ்டர் ஆமாமா கிளாஸ். ரொபர்டோ கார்லோஸ் வந்து அந்த ஃப்ரீ கிக்கு வந்துட்டு மூவ் பண்ண முடியாம அப்படியே குனிஞ்சு நின்னுட்டு இருப்பான். அந்த இதுக்கு கரெக்ட். ஐ திங்க் தட் ended Roberto Carlos career as well. அதான் that was back of just right after losing the Champions League final வேற. ஃபைனல். எனக்கு அது Yeah. இன்ட்ரெஸ்டிங் என்னன்னா, நான் அதான் போட்டிருந்தேன் ட்விட்டர்ல கூட போட்டிருந்தேன். 94 வேர்ல்ட் கப்லாம் எனக்கு வந்து என்னன்னே தெரியாது. நம்ம ஊர்ல 94லாம் வந்துட்டு அதுவும் நான் 4ஆம் கிளாஸ் படிச்சுன்னு இருந்தேன். அந்த டைம்ல வந்துட்டு கிரிக்கெட் தானே எல்லாமே. எனக்கு இப்ப நீ 98ன்னு கேட்டா கூட அதே வருஷம் தான் சச்சின் ஷார்ஜா நாக் இருந்துச்சு. சோ உனக்கு வந்துட்டு இமிடியேட்டா நீ ஒரு இந்தியனா இருந்து உனக்கு 98 அப்படின்னா உனக்கு சச்சின் ஷார்ஜா நாக் தான் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வரும். ஏன்னா அது நம்ம ஊர்ல அதுதான் பார்த்துட்டு இருந்தோம் அது வரைக்கும் கரெக்டா. கிரிக்கெட் ஃபுட்பால் ஒரு பெரிய விஷயமா எனக்கு தெரிஞ்சு வந்தது O2 ஜப்பான் கொரியா வேர்ல்ட் கப்ல தான் ரெகுலரா வந்துட்டு நேஷனல் பிராட்காஸ்ட்லயே வந்து ரெகுலரா வந்து மேட்ச் போறாங்க. 10 ஸ்போர்ட்ஸ் எடுத்தான். எல்லாத்தையும் போடுவானுங்க. சோ அது வந்து பாக்குறதுக்கு இதுவா இருக்கும் O2ல. O6 வந்து எப்படின்னா எனக்கு வந்து இன்ஃபோசிஸ் இன்டர்வியூ அடுத்த நாளைக்கு நம்ம இட்டலி பிரான்ஸ் வந்து ஏன்னா நைட் டைம் தானே நம்மளுக்கு வரும். அரௌண்ட் 12:30 1 அந்த மாதிரி ஆரம்பிச்சதுன்னு நைட் நினைக்கிறேன். டைம் நான் அடுத்த நாளைக்கு வந்து எனக்கு இன்ஃபோசிஸ் இன்டர்வியூ முதல் 2 கம்பெனி டிசிஎஸ் விப்ரோ ஆல்ரெடி ஊத்திக்கிச்சு எனக்கு மொத்தமாவே. டிசிஎஸ் விப்ரோ டிசிஎஸ் வந்துட்டு இன்டர்வியூல மாட்டினேன். அதே மாதிரி விப்ரோல போயிட்டு கோடெல்லாம் எழுத சொன்னாங்க. என்னதான் கம்ப்யூட்டர் இன்ஜினியரா இருந்தாலும் கோடெல்லாம் எழுத சொன்னா கொஞ்சம் முக்கிடுவோம்ல. அங்க உள்ளுக்குள்ள போயிட்டு கோட எழுதுனா எனக்கு என்ன பண்றது தெரியல. சோ இது இன்ஃபோசிஸ் டே இது கிடைக்கலன்னா அவ்வளவுதான்டா லைஃபே போச்சுடா அப்படின்னு யோசிக்கிற நேரத்துல வச்ச வேர்ல்ட் கப் ஆச்சு கொஞ்ச நேரம் பாத்துடலாமே சொல்லிட்டு வேர்ல்ட் கப் மேட்ச் எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் அப்ப சகுந்தலா தேவின்னு ஒரு பசில் போடுற ஒரு புக் ஒன்னு இருக்கும். ஐ டோன்ட் நோ இஃப் பீப்புள் வுட் நோ. இந்த வித்யா பாலன் கூட ஒரு படத்துல நடிச்சாவ. ஏன்னா இன்ஃபோசிஸ்ல வந்து பசில் தான் கேட்பானுங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட். டெக்னிக்கல் இன்டர்வியூ எல்லாம் கிடையாது. அதாவது இந்த கம்பெனி விட்டோம்னா நம்மளுக்கு எதுவுமே நடக்காதுடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா வேலை பார்த்துட்டு சகுந்தலா தேவி புக்கை சால்வ் பண்ணிட்டு வேர்ல்ட் கப் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாளைக்கு போய் அது இது வேலை வாங்கினது. நானா என்னோட லைஃப்ல மேட்ச் பார்த்து அப்செட் ஆனது முதல் மேட்ச் அதுதான். 2 நாள் செம அப்செட் இருந்தேன். பிரான்ஸ்க்காக ஐ ஸ்டார்டட் ஃபாலோயிங் ஆஸ்ட்ரேலியா அதனால தானே. another one அதான் தியரி அண்ட் another trivia bro. Zidane Thierry Henry like literally one of the best players in the world. They played together for so many years. That was the only time Zidane assisted Henry. That was like இதெல்லாம் யோசிச்சே பார்க்க மாட்டோம் நம்ம ஆக்சுவலா. கிளப் லெவல்ல ஒண்ணா விளையாடல. நேஷனல் லெவல்ல யூ வுட் திங்க் தட் they played together in Juventusல. ரொம்ப கம்மி தான ஓவர்லாப் ஆச்சு ஆக்சுவலா. ஆமாமா he was there for 6 months அவ்வளவுதான். 6 months. And Vieira by the time he had already left Arsenal. Another இது வந்து என்னன்னு சொல்லுவோம்னா எனக்கு அந்த டைம்ல வந்து செம்ம கோவம். ஏன்டா ஒலிவருக்கான எடுக்காம எவனோ ஒருத்தர் இல்ல லேமன் கூட்டு வந்திருக்கீங்களான்னு. ஜெர்மனி வந்து ஒலிவருக்கான சப்ஸ்டியூட் பண்ணிடுவாங்க. ஆமா ஒலிவருக்கான மாதிரி லெஜெண்டரி கீப்பர் அப்படின்னு பேசிட்டு இருக்கு. நம்மளுக்கு தெரிஞ்சது அவ்வளவு அதுதான் 2002 ஃபைனல்ல இருந்தால. சோ லேமன் அந்த அர்ஜென்டினா கூட ஷூட் அவுட் நினைக்க அர்ஜென்டினா தானே. He'll save 3 penalties or 2 penalties. சரியான பெர்ஃபார்மன்ஸ். அது 2010 இல்ல 10ல நாயர் வந்துட்டான் ப்ரோ. நாயர் வந்துட்டான். ஓகே. 6ல லேமன் வந்து பாட்டில்ல வந்து இவரோட நோட்டட் எவரிபடிஸ் பெனால்டி. ஆமா நான் நோட் பண்ணி வச்சிருப்பேன். கரெக்ட். பாட்டில்ல he has cheated or something. அந்த பாட்டில் சைடுல ஃப்ளாஸ்க் சைடுல இருக்கும். கரெக்ட். And 2006 வேர்ல்ட் கப் பத்தி தனியா பேசிக்கலாம். We just speak about Arsenal players in the World Cup. 2010 வந்து obviously a captain assisted the winning World Cup winning goal. Cesc Fabregas at the time Arsenal டார்லிங்கா இருந்தான். இப்ப ராஜநாகமா மாறிட்டான். அது வேற விஷயம்.
அதுல அந்த மேட்ச்ல இருந்து சூனியா ஆரம்பிச்சது. பார்சலோனா டி-ஷர்ட் போட்டுட்டு உசுர வாங்குனானுங்க. ஆமாடா. கரெக்ட், கரெக்ட், கரெக்ட். அங்க அந்த நேரத்துல தான் அந்த வேர்ல்ட் கப் ஜெயிச்சதுக்காக செலிப்ரேட் பண்ற நேரத்துலலாம் வந்துட்டு இந்த புயோலும் புயலும் பெப்பேரினாவுமா. பெப்பேரினா வந்து அப்ப லிவர்பூல் இல்ல பிளேயர். பெப்பரேனாவோ பிகேவுமா எனக்கு ஞாபகம் இல்ல. அவங்க 2 பேரும் வந்து சொக்காய் மாட்டி விட்டுருவானுங்க. 2 பேர் போட்டு விட்டுருவானுங்க. அண்ட் வேன் பெர்சி அப்ப ஐ டோன்ட் திங்க் ஆர்சனல் பிளேயர் 2010ல எனக்கு டிஸ்டிங்டிவா எதுவுமே 2010ல தான் அந்த வேன் பெர்சி கோல் அந்த வாலி ஒன்னு பறந்து வந்து அடிப்பானே. அப்ப நம்ம கூட தானே இருந்தான் அவன் ஸ்டில். 14 ப்ரோ. ஹி வாஸ் 14 மேன் அது. ஓகே ஓகே. அண்ட் இன்னொரு 2006ல இன்னொன்னு ஃபர்கெட் மறந்து போச்சு. தியோ வால்கட் வந்து ஒரு 16 இயர் ஓல்ட் பிளேயரை எதுக்கு எடுத்து போறாங்கன்னு தெரியாது. யாருக்குமே தெரியாது. திடீர்னு பார்த்தா இங்கிலாந்து ஆர் டேக்கிங் தியோ வால்காட் 16 இயர் ஓல்ட் தியோ வால்காட் டு தி வேர்ல்ட் கப். எதுக்குடா? இல்ல அது ஒரு வேர்ல்ட் கூத்து கப் அதுக்கு அப்ப எரிக்சன் தானே ஸ்வென்கோரன் எரிக்சன் தானே அப்ப Sven Goran. அவன் சொல்ல இல்ல வேற செய்வான். அதாவது இந்த கூட்டத்து கூட இருந்தா ஒரு வின்னிங் மென்டாலிட்டி டேய் நீங்க எப்படா ஜெயிச்சீங்க கடைசியா உங்க கூட இருந்தா என்னடா அவனுக்கு வின்னிங் மென்டாலிட்டி வரப்போகுது. அந்த கூத்து என்னன்னா அப்ப வந்து வால்காட் hadn't played a single minute for Arsenal in the first place. எக்ஸாக்ட்லி. பாட்டுக்கு வந்து போனாங்க. நேரா சவுத் ஆப்டன்ல இருந்து கூட்டு போயிட்டான். இது அப்ப நம்ம வாங்க கூட இல்ல நினைக்கிறேன் கரெக்டா அவன. இல்ல, வாங்கிட்டோம். He was வாங்கிட்டோம். our player. ஆனா still debut கூட பண்ணல. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். And 2014 was like one of our biggest contribution. ஏன்னா 3 பிளேயர் எனக்கு இன்னொன்னு ஏன் ஞாபகம் முக்கியமான என் மெமரி என்னன்னா லைக் 8 of course 98 O2 லாம் வந்துட்டு அப்பதான் ஃபர்ஸ்ட் ஃபுல்லா பார்த்தது. ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல எல்லாம் உட்காந்து போயினா அப்பதான் அந்த செட்டப் பாக்ஸ் நீ சொல்றது கரெக்ட். 10 அப்பதான் வந்துச்சு. செட்டப் பாக்ஸ்னு ஒரு கான்செப்ட் இந்தியா ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க. அதாவது யூ ஹேவ் டு பே ஃபார் சேனல்ஸ்னு சொல்லிட்டு மத்த ஊர்ல எல்லாம் வந்துட்டு அது வந்து ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணல. நம்ம ஊர்ல மட்டும் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணி நீ அப்பவே அந்த செட்டப் பாக்ஸ் டிடிஎஸ் வாங்கிக்கணும் வரணும் இல்லாட்டி உனக்கு வந்து டிவி பார்க்க முடியாது அப்படின்ட்டாங்க. சோ அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருந்தது. O6ல எனக்கு என்னன்னா அடையார்ல வந்துட்டு ஒரு 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 ஹோட்டல் இருக்கும். அந்த அடையார் டர்னிங் ஆவின் டர்னிங் கிட்ட அந்த ஹோட்டல்ல உட்காந்து நாங்க வந்து மேட்ச் பார்த்தோம். ஜெர்மனி வர்சஸ் இங்கிலாந்து. அந்த லாம்பார்டு வந்துட்டு கோல் மிஸ் ஆகும் தெரியுமா? அது 10 bro அது. அது 2010 ஓகே ஓகே. அப்ப 6 எனக்கு வந்து அசோசியேட்டட். டிஷ் வந்து 2010ல தான் கொஞ்சம் ஆரம்பிச்சாங்க. இல்ல 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 அப்பவே இருந்துச்சு. சென்னையில எல்லாம் பயங்கரமா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணாங்க அப்ப ஆக்சுவலா. சரி ப்ரோ, நாங்க பள்ளிபாளையம் வருது. ஓ ஓகே. நீங்க எல்லாம் ஜாலியா இருந்தீங்க அப்படின்னா. பட் யா 2014ல we had 3 important players. Ozil, Mertesacker and Podolski. 14 ரஷ்யா இல்ல? இல்ல 14 வந்து பிரேசில். பிரேசில். ஓகே ஓகே. யா யா யா. So we had 3 winners. Ozil, Mertesacker, Podolski. எனக்கு என்னன்னா Ozil என்னதான் வண்ணம் இருந்தாலும் அந்த டைம்ல வந்து எனக்கு பயங்கரமான Ozil ஃபேன் நானு. ஆமா அந்த எனக்கு டைம்ல வந்து I was Ozil ஹிட் பண்ணிட்டே இருந்தேன். ஆனா என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் லிவர்பூல் ஃபேன் இருக்கான். அவன் வந்து ஆக்சுவலா ரொம்ப சென்சிபிளான ஃபுட்பால் ஃபேன். அவன் வந்து கரெக்டா சொல்லிடுவான். 2013லே சொல்லிட்டு இருந்தான் வெங்கர் ஹஸ் டு லீவ். 2015 அந்த ரெண்டாவது எஃப்ஏ கேட் வந்து இஸ் தி பெர்ஃபெக்ட் டைம் டு லீவ்னா. கிளாப் வந்து சைன் பண்ணனு திஸ் கே இஸ் பெர்ஃபெக்ட் ஃபார் லிவர்பூல் அப்படின்னா அவன் வந்து கரெக்டா ஒரு பிளேயர் நான் ஓவர் ஹைப் பண்ணுவேன் பயங்கர. அவன் கரெக்டா சொன்னா சொல்லிட்டு இஸ் அண்டர் பெர்ஃபார்மிங் அப்படின்னு சொன்னா இப்ப யோசிச்சு பார்த்தா ஹி இஸ் கோட் வின்னர் அகைன்ஸ்ட் அல்ஜீரியா. அது சரி இம்பார்ட்டன்ட் காம்பினேஷன். குவார்டர் ஃபைனலோ ரவுண்ட் ஆஃப் 16 அவன் தான் வின்னர். அல்ஜீரியாவுடையா? ஆமா 119th மினிட்ல எக்ஸ்ட்ரா டைம்ல. யா 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 ஓகே ஓகே யா. Ozil had a decent World Cup. அந்த பீரியட்ல Ozil தொட்டதெல்லாம் தங்கம். அந்த மாதிரியான பீரியட் அது. எனக்கு என்னன்னா பை ஹிஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் ஏன்னா அந்த Ozil வந்து வேற 2014 Ozilலாம் பட் பை ஹிஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் எனக்கு கோட்ஸே வந்து கொஞ்சம் he was upcomingல அவனுக்கு அந்த ஹெல்த் இஷ்யூஸ் ஆரம்பிக்கும் முன்னாடி. And Kroos was all that. Yeah, Ozil had a இது Mertesacker and Podolski played their part. அவனுக்கு வந்து சும்மால பெஞ்ச்ல எல்லாம் உட்காரல. Mertesacker started a lot of games. So that was there. அதுல வந்து couple of things happened bro. Alexis Sanchez வந்து அந்த வேர்ல்ட் கப் முடிஞ்சனே சைன் பண்ணோம். அமேசிங் வேர்ல்ட் கப் சிலி. அத விட இன்னொருத்தன் ஜோயல் கேம்பல்னு ஒருத்தன். கோஸ்டரிக்கா இங்கிலாந்து குரூப் ஆஃப் டெத்ல வந்து இங்கிலாந்து, உருகுவே அண்ட் சம் அதர் கண்ட்ரி கோஸ்டரிக்கா 4th நினைச்சிட்டாலுங்க. He'll go finish first. Yeah, and ஜோயல் கேம்பல் அவருக்கு 18ல வந்து we were shit team. ஆமா 18ல எல்லாம் வந்து வேர்ல்ட் கப் ரொம்ப அந்த பீரியட்ல தான் நமக்கு வேர்ல்ட் கப் இருக்கறதுலே கம்மியான ஆட்கள் போனாங்கன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலா. And the only thing notable வந்து கிரானிட் சாக்கா கோல் அடிச்சிட்டு அந்த அவனும் ஷக்கீரியும் அந்த அல்பேனியன் இது அந்த ஒரு அது ஆக்சுவலா அந்த அல்பேனியா ஏன்னா வந்து சுவிட்சர்லாந்துல வந்து அல்பேனியன் பீப்புள் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு அங்க வந்து வளர்ந்தாங்க. ஏன்னா அந்த மேட்ச் வந்து சுவிட்சர்லாந்து வர்சஸ் செர்பியா கரெக்ட்டா? யா அகைன்ஸ்ட் செர்பியா. ஏன்னா செர்பியா தான் ஃபார்மர் யுகோஸ்லாவியன் கண்ட்ரீஸ் தான் இது எல்லாமே. செர்பியா, குரோஷியா, அல்பேனியா இவங்கெல்லாம் வந்துட்டு இந்த அல்பேனியாவோட பிளாக்லயே பாத்தீங்கன்னா அந்த ஈகிள் இருக்கும். அதனாலதான் ஷக்கீரி எவ்ரி டைம் வந்துட்டு கோல் போடுறப்போ
ஷெடான் ஷக்கீரி ஈகிள் பண்ணுவான். இது இவங்க வந்துட்டு இந்த மேட்ச்ல வந்து கோல் போட்டதுக்கு அப்புறம் இவங்க இது பண்ணினதுக்கு பயங்கர பெரிய கான்ட்ரோவர்சி ஆச்சு. சண்டை ஆமா. எல்லாம் நடந்தது ஸ்டாண்ட்ஸ்ல 2018ல. 2018 நம்மள யார் எமிரி தான் கோச் இல்ல வாஸ் இட் வெங்கரா? இல்ல எமிரி 18, 19, 19, 20 ஆமா 2மே எமரி தான். 18, 19, 19, எமிரி 20. கரெக்ட். அதுக்கப்புறம் 22ல வந்து வி வர் ஜஸ்ட் மிடில் ஆஃப் த சீசன் வேற வந்துச்சு. அது 2022 வேர்ல்டு கப் வந்து எனக்கு கடுப்பா ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ரிச்சர்ட்சன் ஒரு சூப்பரான ஸ்ட்ரைக்கர் இருக்கான். 3 கேமுக்கு அவனை போட்டு ஆட வேண்டியதானே. எதுக்கு 3வது கேம் கேப்ரியல் ஜீசஸ் இறக்கல? கேப்ரியல் ஜெசஸ். அது வரைக்கும் கேப்ரியல் ஜெசஸ்லாம் அப்படியே வந்துட்டு அப்படியே கையில பிடிக்காத தொட்டதெல்லாம் மீன், தங்கம். நழுவற மீன் மாதிரி போயிட்டு இருந்தான். அப்படியே இதுல நம்ம விளையாடினப்போ. ஐ திங்க் தட் அந்த தேர்ட் குரூப் கேம் when they wanted to rest ரிச்சர்ட்சன் and ஜீசஸ் போட்டோன்னே தட் வாஸ் ஐ திங்க் கேப்ரியல் ஜீசஸ் அந்த ஜீசஸோட பெஸ்ட் இது முடிஞ்சு அதோட முடிஞ்சிடுச்சு. அந்த ஃபேஸோட முடிஞ்சது கரெக்ட். but we were flying bro before the world cup and that was Arsenal இது மக்கள். இன்னொன்னு நான் புதுசா கண்டுபிடிச்சேன். இன்னைக்கு நான் இது பண்ணும்போது நானே கண்டுபிடிச்சேன். apparently அதாவது எந்த கிளப் ஹேஸ் த மோஸ்ட் வேர்ல்டு கப் வின்னர்ஸ்னு பார்த்தேன். அதுல பாத்தீங்கன்னா let me just take list for a second. அதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யுவென்டஸ் 27, பேயர்ன் மியூனிக் எவ்வளவு ஜெயிச்சிருக்கானுங்களே. அதாவது அந்த இட்டாலியன் டீம்லாம் நம்ம வந்து 80ஸ்ல இருந்து எடுத்து பார்த்தோம்னா 82 அவங்க தான் ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறேன். 90 அவங்க தான் ஜெயிச்சானுங்க. 4 வேர்ல்ட் கப்ஸ் ப்ரோ. அவங்கள பாத்தீங்கன்னா இட்டாலியன் டீம்ஸ் மட்டும் யுவென்டஸ், இன்டர், ரோமா கூட 18 பிளேயர் வச்சிருக்காங்க. ஏசி மிலான் இல்லையா? ஏசி மிலான் 9 பிளேயர்ஸ் தான் 10வது எடுத்திருக்காங்க. சர்ப்ரைசிங் பாத்தீங்கன்னா பார்சிலோனா, ரியல் மேட்ரிட்லாம் 10 பேர் 12 பேர் தான் வச்சிருக்கானுங்க. அப்ப ஏன்னா அவங்க ஸ்பெயின் ஒன்னு தானே ஜெயிச்சிருக்கு. ஸ்பெயின் அந்த ஒன்னு ஜெயிக்கிறப்ப அவங்க பிளேயர்ஸ் மொத்தமா விளையாடுனானுங்க பிளஸ் மத்த டீம்ஸ்க்கு. இட் மேக் சென்ஸ். பேன் இஸ் செகண்ட் ஏன்னா ஜெர்மனி 4 ஜெயிச்சிருக்கானுங்க. அப்புறம் சாண்டோஸ் பிரேசில், சாண்டோஸ் பிரேசிலியன் டீம். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு பாரு. நம்மளுக்கு காட்டுறதே வந்துட்டு அந்த டாமினேட்டிங் பீரியட்ல எந்த அவங்க டாமினேட் பண்ணி ஜெயிச்சதுக்கான அந்த ஒரு கண்ட்ரி ஜெயிச்சுன்னா அதுக்கான ஒரு முக்கியமான ரீசன் எல்லாருமே வந்து ஒரு கிளப்ல இருந்து ரியல் மேட்ரிட் ஒன்னு 2 கிளப் தான். பார்சிலோனா மாதிரி சாண்டோஸ், சாவோ போலோ இவங்க ரெண்டு பேர் ஜாஸ்தி வச்சிருக்காங்க. பழைய பிரேசிலியன் டீம் 54 சாரி 58, 62, 70 அந்த பீரியட்ல ஜெயிச்ச பிரேசிலியன் டீம். அதான் இது பாத்தீங்கன்னா பயங்கர இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட். ஆக்சுவலா நேத்துக்கு பிரேசில் மொராக்கோ மேட்ச் பாத்துட்டு இருக்கிறப்போ இத பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன் ஒரு மாதிரி. நான் வந்து அந்த பின்னாடி ஓகே இந்த டீம்லாம் ஜெயிக்கிறப்ப எப்படி இருந்துச்சு, ஏன் பிரேசில், ஏன்னா நம்ம வந்து லைக் when we were growing up I think even until a point like let's say 2010, 14 வரைக்குமே வேர்ல்ட் கப்னு வர்றப்ப பிரேசிலோடைய நேம் சினானிமஸா அட்டாச் ஆயிடும் எப்பயுமே. நீங்க எல்லா டோர்னமெண்ட்டுக்குள்ளயுமே வேர்ல்ட் கப்ல வந்து பிரேசில் வந்து ஒரு ஃபேவரட்ஸா தான் உள்ளே போவாங்க. லைக் மோர் தென் எனி அதர் கிளப். இப்பதான் நம்ம வந்து பிரான்ஸ் இருக்கு, இங்கிலாந்து இருக்கு, ஸ்பெயின் பேசிட்டு இருக்கோமே தவிர்த்து ஒரு 2010, 2014 வரைக்கும் அவங்க தான் வந்து மெயினா இருப்பாங்க. ஆனா நீ யோசிச்சு பார்த்தேன்னா 2002 அவங்க வேர்ல்ட் கப் ஜெயிச்சாங்கல்ல, அதுலயே வந்துட்டு நிறைய பிளேயர்ஸ் வந்து ஆல்ரெடி பிளேயிங் இன் யூரோப். அதுக்கு அப்புறத்துல இருந்து எதுவுமே அந்த பிரேசிலியன் டீம்ல விளையாடின பிளேயர், பெரிய பிளேயர், பிரேசிலியன் கிளப்ஸ்ல விளையாடி பிரேசிலியன் ஸ்குவாட்ல விளையாடின பிளேயர்ஸ் நிறைய பேர் அந்த மாதிரி யாருமே இல்ல. எல்லாருமே யூரோப்ல தான் விளையாடுறாங்க. ஸோ அந்த கொஹீஷன் வந்துட்டு நிறைய இது. இப்போ இந்த யுவென்டஸ் அந்த மாதிரி தான். நம்ம 2006 இட்டாலியன் டீம் எடுத்து பார்த்தோம்னா அவங்க வந்து இட்டலிக்குள்ள கிளப்ஸ்ல விளையாடின ஆட்களா மட்டும் தான் இருப்பாங்க. ஜஸ்ட் திங்க் டாப் 10ல இட்டாலியன்ஸ் மட்டும் 4 கிளப் இருக்கானுங்க. அதுதான் சொல்றேன். யுவென்டஸ் இருப்பான், இன்டர் இருப்பான், ரோமா இருப்பான், ஏசி மிலான். கரெக்ட்டா? நம்ம 2006 வந்து இந்த கண்ட்ரி போட்டோஃபோகோ பிரேசில். போட்டோஃபோகோ, சாவோ போலோ, சாண்டோஸ். இதெல்லாம் வந்துட்டு இன்டர்நேஷனல் ஃபுட்பால் ஜெயிக்கிறதுக்கான ஒரு ஃபார்முலா, ஜாஸ்தி ஜெயிக்கிறதுக்கான ஒரு ஃபார்முலா இதுதான். அவங்க அந்த மாதிரியான டீம் தான் வந்துட்டே இருந்திருக்கு பாரு இது வரைக்கும். இப்பதானே மாறி இருக்கு நம்ம 2014 அப்புறம். And look at Germany. பேயர்ன் செகண்ட் இருக்கு. ஜெர்மனி வேற எந்த டீம் இல்ல. And most of the world cup winners are from பேயர்ன் தான். அவங்களுடைய ஜெர்மன் பிளேயர்ஸ் இருக்கலே நல்ல ஜெர்மன் பிளேயர்ஸ் முக்கால்வாசி அவங்க கூட போட்டுப்பாங்க. 1-2 பிளேயர் வெளியே இருப்பான். ஒரு மெசுட் ஓசில், ஒரு ஏன்னா மர்டசாக்கருமே வந்துட்டு ஜெர்மன் லீக்ல விளையாடிட்டு இங்க நம்மளுக்கு வந்தவன் தான். ஆமா அப்பதான் வந்தா நம்மளுக்குமே. சோ 1-2 பிளேயர் வந்து மாட்ட மாட்டேங்குது. இங்கிலாந்து அடுத்தது வர அந்த டாப் 8ல ரிமைனிங் 2 வந்து ரியல் மேட்ரிட், பார்சிலோனா. தட் வாஸ் 2010. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு ஆக்சுவலி how many Arsenal players became இது வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்ஸ் பார்த்தா 7 பேர் தான் இருக்கானுங்க. ஏன்னா கில்பர்ட் சில்வா doesn't count. he was not an Arsenal player. 7 பேர் தானா இது லைக் ஃபார் our club of நம்ம இப்படிங்கிறோம். என்ன வெறும் 7 பேர் தானா அப்படின்னு யோசிச்சா அதிக வேர்ல்ட் கப் வின்னர் வச்சிருக்கிறது ஆர்சனல் இன் இங்கிலாந்து. அப்போ யுனைடெட் லிவர்பூலோட ஜாஸ்தியா வச்சிருக்கோம்.
அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தா இட் மேக்ஸ் சென்ஸ் பிகாஸ் we only have a lot of foreigners. We were the first ones to bring in foreigners. பிரெஞ்ச் பிளேயர்ஸ் நம்ம தான் கூட்டு வந்தோம். அந்த நேரத்துல அந்த ஸ்பானிஷ் பிளேயர் நம்ம கிட்ட தான் இருந்தான். லைக் மத்த டீம்ல எல்லாம் இப்போ ஒரு 90ஸ்னு பார்த்தோம்னா இங்கிலாந்துல வந்து யுனைடெட் பிளேயர்ல வந்து இங்கிலாந்து பிளேயர்ஸ் தான் நிறைய இருப்பாங்க 90s 2000ஸ்ல. அண்ட் அவங்க மத்த டீம் எல்லாம் இந்த பிரசிலியன் பிளேயர்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வர நேரத்துல பிரேசில் ஒரு வேர்ல்ட் கப் வின் பண்ற ஃபோர்ஸா இல்ல. அப்கோர்ஸ் இட்டாலியன் பிளேயர்ஸ் அவங்க ஊரை விட்டு எங்கேயுமே வெளியே வர மாட்டானுங்க, கிணத்து தவளை அவனுங்க. சோ இதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல. நம்மளுக்கு வந்து who would have thought that நம்ம கிட்ட தான் வந்துட்டு மேக்ஸிமம், அதாவது இங்கிலாந்துலயே மேக்ஸிமம் வந்துட்டு வேர்ல்ட் கப் வின்னர்ஸ் நம்ம கிட்ட தான் ஆடி இருக்காங்க. என்ன சர்ப்ரைஸ், நான் ரொம்ப கம்மியா தான் இருக்கும்னு நினைச்சேன். நாம உனக்கு கம்மியா இருக்கும், இட்ஸ் லைக் யூரோப் ரெக்கார்ட் மாதிரி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். I just read out the names டக்குன்னு so we can move on to the current world cup. பாத்தீங்கன்னா our first world cup winner வந்து இங்கிலாந்து 1966 ஜார்ஜ் ஈஸ்டர்னு ஒருத்தர். ஜார்ஜ் he didn't play a single minute of the world cup. அதுக்கப்புறம் நம்ம வேர்ல்ட் கப் வின்னர்ஸ் வந்து பெட்டிட் அண்ட் வியரா. அதுக்கப்புறம் 2002 கில்பர்ட் சில்வா டசன்ட் கவுண்ட். நெக்ஸ்ட் 2010ல ஃபேப்ரிகேஸ். அண்ட் 2014ல 3 of them ஒசில் மர்டசாக்கர். So basically 2014 வேர்ல்ட் கப் வந்து நம்ம கவுண்ட் ஏத்திடுச்சு. இன்னொரு தெரியாரு 6 பேர் தானா? அப்ப 7 பேர் இல்ல, 7 பேர் சொன்னீங்க இல்ல, 6 பேர் தானா? ஈஸ்டம், பெட்டிட் வியரா, ஃபேப்ரிகேஸ் 4, அதுக்கப்புறம் 3 ஒசில் மர்டசாக்கர். ஓகே. கில்பர்ட் சில்வா வந்து as soon as the final finished Wenger signed him. இந்த வாட்டி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏன்னா இந்த வாட்டி வந்துட்டு இப்ப கரெக்டான செக், அது கரெக்டா நம்ம அடுத்த இதுக்கு போறதுக்கு ஆர்சனல் பிளேயர்ஸ் அட் த வேர்ல்ட் கப் ரைட் நவ். இது வந்து ஆக்சுவலா வந்து இது வந்து நானும் லலித்தும் வந்து ஒரு இந்த வேர்ல்ட் கப் டைம்ல ஒரு சீரீஸா பண்ண ட்ரை பண்றோம். இதை எவ்ரி சிங்கிள் டைம் நம்மளுக்கு வந்து ஒரு செட் ஆஃப் ஃபிக்சர்ஸ் நடந்து முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம பிளேயர்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்க, என்ன சிச்சுவேஷன்ல இருக்கிறத பத்தி பேசுறது. பட் இப்போ நம்ம ஆர்சனல் பிளேயர்ஸ்னு பார்த்தோம்னா இந்த வருஷம் வந்து நம்ம வந்து ஒரு 15 பிளேயர்ஸ் அனுப்பிச்சிருக்கோம் ஆக்சுவலா வேர்ல்ட் கப்க்கு. Is this the highest? Is the first time இவ்வளவு ஆகும் போறோம்? நம்மளுடைய சைடுல இருந்து ஹையஸ்ட் இதுதான் 15 தான். ஐ திங்க் இதுக்கு முன்னாடி வந்து 14 என்னமோ வந்து ஐ திங்க் 2010லயோ 14லயோ 14 பிளேயர்ஸ் அனுப்பிச்சோம்னு நினைக்கிறேன். பட் ஆனா இதுதான் வந்துட்டு நம்மளுடைய ஹையஸ்ட் கவுண்ட் 15 இதுதான் நினைக்கிறேன். இந்த வாட்டி வந்து ஐ திங்க் சிட்டி ஹேவ் லைக் 17 or 18 பிளேயர்ஸ், நம்மளுக்கு 15. ஸோ அது வந்து செகண்ட் ஹையஸ்ட் நம்ம தான் நினைக்கிறேன். 15 ஆக்சுவலா 16 பிளேயர்ஸ் அனுப்பிச்சோம். பட் ஜூனியர் வந்துட்டு இன்ஜுரி ஆகி அவன் இதுவாயிட்டான். ஸோ 16 வந்துட்டு 15 ஆயிடுச்சு நம்மளுக்கு. ஸோ அதுதான் சொல்ல நான் என்னன்னா, இந்த வாட்டி யாரெல்லாம் வந்து நம்ம வந்துட்டு ஃபேவரட்ஸ் இந்த வேர்ல்ட் கப்புக்கு அப்படின்னு சொல்றோமோ அதுல வந்து போர்ச்சுகல் தவிர்த்து எல்லா டீம்லயும் நம்ம ஆளும் ஒருத்தர் இருக்கான். இப்போ பிரேசில் ஃபேவரட்ஸ் இல்ல. இப்போ பிரேசில், அர்ஜென்டினா போர்ச்சுகல் நம்ம ஆளுங்க இல்ல. பட் ஆனா நீ பிரேசில் எடுத்து பார்த்தேன்னா பிக்யாபி, மார்டினெல்லி. அதே மாதிரி இங்கிலாந்து பார்த்தேன்னா பாதி டீம் நம்ம அப்படியே நம்ம we'll go country by country. We'll start with the captain bro, Odegaard. Okay, Martin Odegaard, Norway captain. I feel I'll touch upon Odegaard. என்னன்னா, see the entire team வந்து சுத்தி ஒரு decent quality இருக்கு. 2 superstars, Odegaard and இது Odegaard எல்லாம் நீங்க ஒத்துக்கலைனாலும் பிரீமியர் லீக் வின்னிங் கேப்டன் அவன் தான். என்ன கேள்வி இதெல்லாம்? பிரீமியர் லீக் வின்னிங் கேப்டன் அவ்வளவுதான். அது 15 year ஒரு வட்டக்கிட்டு நார்வேல இருந்து அவ்வளவு இது வந்ததா வந்தான். ஐ ஃபீல் ஓடகார்ட் வந்து ஹாலண்ட் கோல் அடிக்கணும்னா ஓடகார்ட் கிரியேட் பண்ணணும். ஓடகார்டு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாம, ஆர்டெட்டாவோட ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாம, இஃப் நார்வே ஹேட் டு டு சம்திங், ஓடகார்ட் ஹேஸ் டு டு சம்திங். தட்ஸ் ஹவ் ஹாலண்ட் வில் ஸ்கோர். ஐ ஃபீல் கண்டிப்பா ஓடகார்டோட உண்மையிலே அவனோட கிரியேட்டிவிட்டி எல்லாம் அந்த நம்ம பிடிச்சி அடைச்சி வச்சிருக்கோம்ல கூண்டில் இருக்க கிளியா அவனை. இந்த எபிசோட்ல நம்ம எல்லாருக்கூடயும் பேசுறதுனால இதெல்லாம் வந்து நிறைய ஒத்துக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலையில வந்து இருக்கிறேன் நானு. ஒத்துக்கலாம் இல்ல அவனோட அந்த இது எப்படி அவன் பண்றான்னு பாக்கலாம். இல்ல உண்மையிலே he's forgotten to fly, அவ்வளவுதான். someone who's forgotten to fly, he's caged bird தானா தெரிஞ்சிரும். I feel அதான். பட் ஆனா இது நார்வேக்கு வந்து இது அவங்களுடைய கோல்டன் ஜெனரேஷன் மாதிரி. அவங்களுடைய இன் டர்ம்ஸ் ஆஃப் த பிளேயர்ஸ் தே ஹேவ், இது அவங்களுடைய கோல்டன் ஜெனரேஷன் மாதிரி. ஏன்னா நீ இப்ப இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாருமே வந்துட்டு கரெக்டான ஒரு பீரியட்ல பீக் ஆகி வந்திருக்கிற, அந்த பீக் டுவர்ட்ஸ் போயிட்டு இருக்கிற பிளேயர்ஸ். ஹாலண்டா இருக்கட்டும், சார்லாத், ஓடகார்டு, சாண்டர் பர்ஜ், இந்த மாதிரி வந்து நிறைய பிளேயர்ஸ் டீசன்ட் குவாலிட்டி. these two stand out னு சொல்வேன். these two வந்து stand out. ஹாலண்ட் obviously அவன் பேலன் டி ஆர் சார்லாத் இருக்கான்.
பேலண்டியர் கண்டிப்பா ஹாலண்ட், அதுக்கு அடுத்தது ஓடகார்ட். ஓடகார்ட் ம். எல்லாம் ஒண்டர் கிட் அதெல்லாம் இருந்தது. லெட்ஸ் சி இஃப் இஸ் அவனோட ட்ரூ இது நம்மளுக்கு தெரிஞ்சிரும். ஐ ஃபீல் இஃப் நார்வே வந்து நல்லா வரணும்னா ஓடகார்ட் ஹேஸ் டு ப்ளே வெல். ஆ. ஹி ஹேஸ் டு ஃபைண்ட் ஹாலண்ட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து அவங்களுடைய ஸ்குவாடுமே இன்ட்ரெஸ்டிங் பாத்தியா? பிரான்ஸ், செனிகல், ஈராக் அவங்களோட. சோ அது வந்து யார் கூட விளையாடுறாங்கன்னு I'll come to. அதுக்கப்புறம் I'll go to அப்படியே நார்வே பக்கத்துல அவங்களோட பங்காளிகள் ஸ்வீடன் இருக்கானுங்க. அனதர் நார்டிக் கண்ட்ரி. நம்மால அதுல பிரீமியர் லீக் வின்னிங் ஸ்ட்ரைக்கர். ஓகே. அதாவது யார் வேணாலும் ஸ்வீடிஷ் ஸ்ட்ரைக்கர் வாங்கலாம். 150 எவ்வளவு 130 மில்லியன் வாங்கலாம். கரெக்டா? அவன் எத்தனை கோல் அடிச்சா? தெரியலப்பா. ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு அடிக்கல. யார் வேணாலும் ஸ்வீடிஷ் ஸ்ட்ரைக்கர் வாங்கலாம். ஆனா கைகோரஸ் மாதிரி வராது. வந்து குவாலிஃபயர் ஹேட்ரிக் அடிச்சு வர he made them qualify. So yeah, they'll play with the two strikers. ஒரு ஃப்ரீ கிக் கோல். அதான். They'll play with the two striker system. They'll have a decent run ஸ்வீடன் பொறுத்த வரைக்கும். And Gyökeres will be a key bro. அங்கெல்லாம் வந்து கண்டிப்பா Gyökeres I expect him to score a few goals. அப்புறம் if we go to Belgium, நம்ம நீங்க என்ன வேணா சொல்லுங்க, ஆர்சனல் என்ன பண்றானோ அவனும் அங்க அதுல அதான் என்ன பண்றது தெரியாதான கோல் வந்துடும். அவன் பேர்ல வந்து அடுத்த நாள் ஸ்கோர் பாத்தீங்கன்னா கோல் லியோனல் ட்ரோசார்ட் அட்டையில அவன் பேர் பக்கத்துல 1 கோல் அப்படின்னு சொல்லிட்டு வந்துரும். ஆமா. சோ ட்ரோசார்ட் ஐ லைக் யா ஹில் பிளே. ஒரு அவனுக்கு என்ன டோக்கு லுக்காக்கு தான் ஆடுறானுங்களா? டோக்கு லுக்காக்கு ட்ரோசார்ட் ஆடுறானுங்க. கேடிபில இல்ல கேடிபில ரிட்டையர் ஆயிட்டாங்க. ஹசார்ட் இல்ல ஹசார்ட் இல்லையா? ஓகே ஓகே ஓகே. Interesting. Golden generation, like the fag end of the golden generation. அவங்களுக்கு அதான். So decent இது. And Ecuador எல்லாம் நிறைய பேர் சொல்றாங்க இட்ஸ் காட் a decent teamனு. ஆக்சுவலா பயங்கரமா அந்த டீம் ஈக்குவடரோட டீம் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு நீ சொல்றது டீசன்ட் டீம்ங்கறத தாண்டி அவங்களுக்கு நிறைய சான்ஸ் வேற கொடுக்குறாங்க. லைக் நான் அது எதிர்பார்க்கல. இவங்களுக்கு இவ்வளவு சான்ஸ் கொடுத்து இவங்களை இவ்வளவு ரேட் பண்ணி பாப்பாங்களா அப்படின்னு. அதோட மெயின் ரீசன் ஐ திங்க் அவங்களுடைய டிஃபென்சிவ் ஸ்டெபிலிட்டி அண்ட் லைக் அந்த சவுத் அமெரிக்கன் டீமுக்கு ஒரு பயங்கரமான டைட்டான டீமா இருக்கிறது இவங்க. ஹின்கேப்பியே அவன் பேர் பாச்சோ இருக்கான், கைசேடோ ஒரு மாதிரி ஒரு டீசன்ட் டீம் வச்சிருக்கானுங்க அவனுங்க. டீசன்ட் டீம்ல ஐ மீன் அந்த ஒரு எப்பவுமே ஒரு சவுத் அமெரிக்கன் டீம் சம்பந்தமே இல்லாம இதுக்கு வருவானுங்க, குவார்டர் ஃபைனல் வருவானுங்க. நாக் அவுட் பாரகுவே, கோஸ்டரிக்கா சம்பந்தம் இல்ல ஒரு ஐ அம் பிரிட்டி ஷூர் தே கேன் டு தட். ஹின்காப்பி ஆக்சுவலா அந்த சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல் இன்ஜரிக்கு அப்புறம் ஹவ் இஸ் ஹி? இல்ல நார்மலா தான் இருக்கான். இஸ் நார்மல். ஓகே. அதுக்கப்புறம் நம்ம போனோம்னா நம்ம பிக் கேம்னா என்னன்னே என்ன பண்ணுவாருன்னே தெரியாது. கரெக்டா when something is on the line அப்ப கரெக்டா கோல் அடிப்பாரு. கை ஹேவர்ட்ஸ் ஜெர்மனி இன்னைக்கு கொஞ்ச நேரத்துல வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க அவங்க குராசாவோட. அது ஒரு கேம். அது குராசாவுங்கிறப்பதான் வந்து நான் இப்ப பிப்ரவரியில போயிருந்தேன் குராசாவுக்கு. தம்மா தூண்டு ஐலண்டு மொத்தம் இருக்கிறதே 150,000 பீப்புள் தான் அந்த ஊர்லயே. இந்த ஊர்ல வந்துட்டு விளையாடுறவங்க வந்து ஃபார்மர் டச் காலனி. அதனால வந்து அவங்க விளையாடுறவங்க எல்லாருமே நெதர்லாண்ட்ஸ்ல அவங்க வந்து இன்ஃபேக்ட் ஐ திங்க் 2000 மிட் 2000s வரைக்குமே ஒரு நெதர்லாண்ட்ஸோட ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீஜனா தான் இருந்திருக்காங்க. சோ அவங்க வந்து விளையாடுறவங்க எல்லாருமே வந்துட்டு ஆல் ஆஃப் தெம் were born in நெதர்லாண்ட்ஸ். நெதர்லாண்ட்ஸ்ல பண்ண முடியாம அவங்க இங்க இப்ப நம்ம ஜூரியனோட ட்வின் இருக்கான்ல குவிண்டன், அவன் வந்து குராசாவுக்கு தான் விளையாடுறான். அவன் வந்து நெதர்லாண்ட்ஸ் டீமுக்குள்ள இல்லையா குவிண்டன். அப்படியா? மாத்தி வளரிட்டேனா? ஓகே ஓகே. குவிண்டன் அப்ப வந்து நான் வந்து ஆக்சுவலா நெதர்லாண்ட்ஸ்ல 1 year நான் வர்க் பண்ணேன்னு சொன்னேன்ல. I see a lot of colleagues from டச் பேசுவானுங்க. எங்கன்னு கேட்டா இந்த சுரினாம் தெரியுமா? சுரினாம். ஆமா ஆமா ஆமா. சுரினாம்ல இருந்து வருவானுங்க. நீங்க சொல்ற அந்த ஐலண்டே இந்த டச் காலனிஸ்ல இருந்து வருவாங்க. குராசா சாரி மை பேட். குவிண்டன் இல்ல. இந்த குராசாவுல இருந்து வர்றவங்க வந்து நீ பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து நெதர்லாண்ட்ஸ்ல பிறந்தவங்களா இருப்பாங்க. நான் வந்து நிறைய எதிர்பார்த்தேன். ஓகே வேர்ல்ட் கப் ஏன்னா பிப்ரவரி வேர்ல்ட் கப் ஏராச்சே கோலாகலமா இருக்கும்னு எதிர்பார்த்தேன். நார்மலா இருந்துச்சு. ஒரு வித்தியாசமா இருந்துச்சு அது பாக்குறதுக்கு. ஒரு ஹைப்பர் எக்ஸைட்மெண்ட் எதுவுமே இல்ல. அதே மோஸ்ட்லி இந்த பிளேயர்ஸ் தான். சோ யா ஜெர்மனி வந்து ஐ ஃபீல் ப்ராப்ளம் வித் ஜெர்மனி என்னன்னா எல்லாருமே ஒரு ஃபால்ஸ் நைன் மாதிரியே இருக்கீங்களாடா. ஹேவர்ட்ஸ், வெர்ட்ஸ், முசியலா எவனுமே ஒரு ஸ்ட்ரைக்கரும் இல்ல, ப்ராப்பர் மிட்ஃபீல்டரும் இல்ல. ஒரு எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கீங்களா அப்படின்னு 9.5 இருக்கானுங்க எல்லாருமே. எல்லாம் 9.5. வந்து ஜெயிக்கணும்னா they have to rely on Havertz. Havertz வந்து needs to have a good tournament if they want to win. ஏன்னா அவங்களோட இருக்கிற இதுலயே வந்துட்டு லைக் இப்ப ரீசெண்டா கூட அவன் தான் வந்து அந்த இதுல கோல் போட்டான். ஃப்ரெண்ட்லிஸ்ல அவங்க விளையாடுனாங்களே அதுல கூட அவன் தான் வந்து ஒரு கோல் போட்டான்னு நினைக்கிறேன்.
he has been in good form and அவன் இன்ஜுரி ஃப்ரீயா இருந்தான்னா அவன் தாமஸ் முல்லர் அதானே சொன்னான், சூப்பரா சொன்னான். இப்ப நீ விளையாடணும், இந்த டீம் ஜெயிக்கணும், இந்த டீம் எப்படி விளையாடணும்னு எதிர்பார்க்கறவங்களோ அந்த மாதிரி விளையாடணும்னா அதுக்கு வந்து நீங்க வந்து இவனை வச்சுக்கிட்டா ஒண்டிதான் முடியும். he is the best player there அப்படின்னா. He's one of the most நாயர் விட்டுட்டா அட்டாக்ல he's the most experienced guy. கண்டிப்பா கண்டிப்பா யா. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து if you go to France, ஒரு காலத்துல பிரான்ஸ்டாலே ஆர்சனல் டீம் தான் இருப்பானுங்க. ஆனா இந்த மேக் ஆர்சனல் பிரெஞ்ச் அகைன் அதான் இப்ப திருப்பி ஆரம்பிச்சிட்டாங்க. பார்கோலா கூட்டிட்டு வாங்க மேக் ஆர்சனல் பிரெஞ்ச் அகைன் அப்படின்ட்டு. ஆனா இந்த தடவை நம்ம குவாலிட்டி ஒரு குவான்டிட்டி ஒன்னே ஒன்னு அனுப்பிச்சாலும் நறுக்குன்னு சொன்னான் பார், குவாலிட்டி ஓவர் குவான்டிட்டி. சூப்பர். சலிபா அனுப்பிச்சிருக்கோம். போன வருஷம் இது வரானு உபமிக்கணும் தான் நடனானுங்க. சலிபா எடுக்கவே மாட்டானுங்களா, நாம தான் எடுத்துக்கோம். சலிபா எவ்வளவு பெரிய பிளேயர் தெரியுமாடா. போன வேர்ல்ட் கப்ல அவன் போல கரெக்ட் போல அந்த டைம்ல தான் இன்ஜூரி ஆகும். 22-23 ஐயோ சிங்கம் டு டானி மேரி ஆயிடுவான். நான் அத பத்தி யோசிச்சேன்னா வேணாம். ஐயோ சலிபா இன்ஜூரிதான். யா சலிபா இது கேரண்டீட் ஸ்டார்டர். அப்ப சொல்லுவாங்க உபமிக்கணும் எல்லாம் பெட்டர் தான், இது கூண்டே கூட தூக்கிட்டு வருவான் எனக்கு பெட்டர் தான் சலிபான்னு. இப்ப சலிபா இஸ் தி கேரண்டீட் ஸ்டார்டர் அண்ட் ஐ திங்க் ஹில் ப்ளே எல்சிபி. யா ஐ மீன் he's good there too. என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா வந்து லைக் அவன் விளையாடலைன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆல்ரெடி. ஏன்னா மறுபடியும் இது முடிச்சிட்டு வந்துட்டு அவன் சர்ஜரி பண்ணிட்டு நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் ஆஃப் த சீசன் இருக்க மாட்டாங்கிறதெல்லாம் வந்து யோசிக்கிறப்போ விளையாடலைன்னா இட் would be really good. பட் ஐ மீன் இட்ஸ் his priority. he wants to play the world cup. so அது we can't இது அட்லீஸ்ட் எனக்கு என்னன்னா உம்டிடி மாதிரி பண்ணலையே அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் தான். is not doing it knock on wood. சோ யா அதுக்கு அடுத்தது போனோம்னா பிரேசில். இப்பதான் பிக் கன்ஸ் இறக்குறோம் நம்ம. இதெல்லாம் வந்து சிங்கிள் பிளேயரா போறது. இதுமே தான் நம்ம 2 3 4 அனுப்புறது. அதான் சோ 2 கேப்ரியல், 3வது கேப்ரியல் வந்து பாவா ஒரு கெரியர் அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. அதாவது ஈகார் தியாகோல கூட்டு போறாங்க. இது பிரேசிலுக்கு ஸ்ட்ரைக்கரே இல்ல, அப்பயே கேப்ரியல் ஜீசஸ்ல பார்க்கப்பட்டல. எனக்கு அதான் அவன் பண்ணது எதுக்குடா ஜோ பெட்ரோ கூட கூட்டு போல, நீ எதுக்குடா அவன் ஈகார் தியாகோ ஒருத்தனை ஒட்டி கூட்டு போற, அவனுக்கு சப்ஸ்டிடியூட் யாருன்னு பார்த்தா இந்த ஜெர்மனிக்காவது நம்ம சொல்லலாம் ஓகே அவர்ஸ் ஏதாச்சும் வந்து உங்களுக்கு மத்த ஆள் இருக்கானுங்க, நீ யாரும் இல்ல, இவன் எந்த தைரியத்துல இவன் வந்து ஈகார் தியாகோ மட்டும் கூட்டு போனான்னு எனக்கு புரியல. அதுதான் சோ வி காட். ஆனா என்னன்னா அது அத கேப்ரியல் மைக்லஸ் இஸ் தி மெயின் ஸ்டார்டர். எல்சிபில இப்போதைக்கு எல்சிபில வேர்ல்ட்ல ஒன் ஆஃப் தி பெஸ்ட். சோ அந்த திங் நேத்து கோல் போனதுக்கு கேப்ரியல் மார்க்லெஸ் வந்துட்டு ஆர்டெட்டாவோட சிஸ்டமுக்கு வெளிய இருந்தா எக்ஸ்போஸ் ஆயிரா. எல்சிபி டே எக்ஸ்போஸ் ஆகட்டும். எடர் மிலிஷியோ மார்க்கினோஸ் ஐ ஃபீல் தீஸ் போத் ஆர் a better combo. கேப்ரியல் ஆட விடாதீங்க, ஆடட்டும். எல்லாரும் எக்ஸ்போஸ் ஆகட்டும், சலிபால எல்லாம் எக்ஸ்போஸ் ஆகட்டும். சோ யா கேப்ரியல் டெஃபினெட்லி ப்ளே. அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா கேப்ரியல் will have to put a lot of work bro. ஏன்னா லெஃப்ட் பேக் அலெக்சாண்டர் அவனும் கில்டு கட்ட. இந்த சைடு ஐ திங்க் மார்க்கினோஸ் இவன் தான் பண்ணணும். ஆலிசன் இருக்கான். அண்ட் முன்னாடி எப்பா மிட்ஃபீல்ட் கேசிமிரோ. நேத்து கேம் நான் பார்க்கல. அதாவது மிட்ஃபீல்டுங்கிறது ஒரு இல்லவே இல்ல. அவங்க பாட்டுக்கு ஜாலியா ஓடிட்டு இருந்தானுங்க மிட்ஃபீல்ட தாண்டி. சுத்தமா அது எந்த தைரியத்துல அந்த மிட்ஃபீல்ட் போட்டானும் தெரியல எனக்கு. இல்ல ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி கேசிமிரோ அண்ட் ஃபெபினோ மிட்ஃபீல்டா அவ்வளோ அப்படிங்கிற இருந்தது. அது என்ன பிரச்சனைனா அதே கேசமீரோ ஃபெபினோ தான் இன்னும் ஆடிட்டு இருக்கானுங்க. அதுதான் பிரச்சனை அவங்களுக்கு. ஓகே நீ வந்து ஒரு இன்னொரு அடுத்த யார் வந்து விளையாட போறா அப்படின்னு ஒரு சின்ன பையன் வந்து விளையாடினான். எந்த கிளப்னு தெரியல ஆக்சுவலா. 80 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்தான். சின்ன பையன் தான் வந்து விளையாடினான். அது டீசெண்டா தான் விளையாடினான் அவனை. பட் ஆனா இவங்க இன்னுமே வந்துட்டு பக்கெட்டா, ப்ரூனோ கிமாரஸ், கேசமீரோ அமிச்சிட்டு பார்த்தா ஃபெபினியோ ஆக்சுவலி பிளேட் பெட்டர் இன் தி செகண்ட் ஹாஃப். அவனுக்கு இன்னும் நெய்மார் வரட்டு வெயிட் பண்ணிருக்காரு. இல்ல பழைய 2014 வேர்ல்ட் கப்ல அலெக்சாண்ட்ரோ டனிலோ ஃபுல் பேக்ஸா வச்சாடுறாளுங்க. இங்க போய் முடியும் ஒண்ணு ரொம்ப கஷ்டம். இன்னொரு பேர் வந்து நம்ம கேப்ரியல் மார்டினெல்லி. எனக்கு மார்டினெல்லி பொறுத்த வரைக்கும் I don't think he'll get a chance. Maybe ஒரு 100 எக்ஸ்ட்ரா டைம் போகும்போது ரன்னர் வேணுங்கிறப்போ மார்டினெல்லி யூஸ் பண்ணா. விங்கர்ஸ் பிரேசில் ஒரு ஏரியால ஸ்டாக்டா இருக்காங்கன்னா விங்கர்ஸ் மட்டும் தான். விங்கர்ஸ் யா. சோ மேபி சென்டர் ஃபார்வர்ட் மார்டினெல்லி ஏதாச்சும் பண்ணலாம். கார்லோ தாத்தா ஏதாச்சும் புதுசா ட்ரை பண்ணாதான் உண்டு. ஏன்னா இட்ஸ் a good option to have at 100 minutes 105 மினிட்ஸ்ல மார்டினெல்லி பேஸ் இருக்குன்னா that's a good option to have. But I don't expect him to play. அடுத்தது நம்ம ஸ்பெயின் வரலாம். ஸ்பெயின் வந்து இந்த வெரி வந்து ஓவர் ரேட்டட் கீப்பர். வெரி ஓவர் ரேட்டட் கீப்பர். உனாய் சிமன் இஸ் much better. ரோஹன் கார்சியா இஸ் much better. Yeah, but honestly speaking, I understand why he is gone with Unai Simon. என்னன்னா ஒரு பிளேயர் வந்து என்னதான் டேவிட் ரே நல்லா பண்ணியிருந்தாலும்
Unai Simon has to make a mistake to replace him. Yeah, Unai Simon, like he's doing what he's supposed to do. பிளஸ் It's fine. பெனல்டி சேவிங் வந்து அவனுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு நினைக்கிறேன். நீ இந்த Especially, மாதிரி yeah, டோர்னமெண்ட்ல விளையாடுறப்போ உனக்கு ஒரு பெனல்டி yeah. இருந்து அதுதான் வந்து மார்ஜினா இருக்க போகுதுன்னா, yeah, I mean, I don't mind. It's when அந்த இதுல 2010ல போகும்போது they had David De Gea வந்து he was not என்ன ஃபார்ம் ஆகல. அப்பதான் யூனிட் சைன் பண்ணானுங்க. he still had a lot of mistakes in him. Casillas, Pepe Reina and Victor Valdez 3 பேர் வச்சு போனானுங்க. So இந்த தடவை they have like அந்த மாதிரி தான் Unai Simon, Garcia இது. அதுக்கு நான் Casillas அளவு கம்பேர் பண்ண முடியாது. They have good options. அண்ட் அடுத்தது வந்து மிட்ஃபீல்டு. ஜூபிமெண்டி வந்து எனக்கு என்னன்னா இஃப் ராட்ரி வந்து ஃபுல் ஏன்னா மிட்ஃபீல்ட் செம ஸ்டாக்டு. ராட்ரி, பெட்ரி, கேவி, விக்டர், அவன் பேர் என்ன, ஃபேபியன் ரூயிஸ். அது போக ஜூபிமெண்டி, மெரினோ இருக்கானுங்க. மெரினோ will definitely have a part to play. ரீசன் பீயிங் நம்மால வந்து கோல் அடிக்கணும்னா எங்க இருந்தோ வந்துருவான். எங்க பிளக் பண்ணி விட்டாலும் நம்ம பால் அந்த நேரத்துல ஒரு கோல் எடுத்து குத்துருவாப்ல. அதனால வந்து மெரினோ இம்பாக்ட் சப். ஜூபிமெண்டி என்னன்னா இஃப் ராட்ரி செட்ஸ் பெஸ்ட்னா ராட்ரி வந்து ஒரு 2 பொசிஷன் பண்றவன். ஜூபிமெண்டி ரைசி சேர்த்து பண்றதா ராட்ரி. ராட்ரி இஸ் அவைலபிள்னா ராட்ரி இதுதான். I would be happy with Zubimendi getting rest. ஆட தேவையில்லை. அவன் ராட்ரி தானே பெரிய புள்ளி. Yeah, Spain one of the favorites. I expect Merino to play a part in that. Raya and Zubimendi, I don't think so. இப்பதான் பிகெஸ்ட் கன் இறக்குறோம், நம்ம கேட்லிங் கன் இறக்குறோம். பிகெஸ்ட் கன் இவனுங்களும் வந்து வரான், அம்பு விடுறான், மிஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு 1966 இருந்து உட்காந்துருக்கானுங்க. this yearல 2006 டீமோட ஸ்டாக்கிங் பத்திலாம் பேசலாம்ல, அவ்வளவுதான். பட் திஸ் இயர் ஐ ஃபீல் வந்து சும்மா ப்ரெஷருக்கோசரம் பிக் நேம்ஸ் எல்லாம் விட்டுட்டு டுஷல் வந்து அவன் he has his own reasoning for picking this team. Yeah, someone who's going for a Madueke over Palmer or Foden, yeah. Foden, he has his own reason for doing so. So let's just go with it. நம்ம வந்து லீஸ்ட் இருந்து பேசலாம். மடியோகே என்னன்னா I am not sure why he is taken him. ஏன்னா அந்த கேவலமான அந்த பண்ணதை பாத்தீங்களா? ஏன் மடுவேக்கே மாறல அப்படிதான் இருந்துச்சு எனக்கு பார்த்தோன்னே, ஐயா ஜெர்வினோ நீங்களா? அப்படித்தான் இருந்தது. கரெக்ட் தான். அவரை வச்சு வந்து பெட்டானா அந்த டைரக்ட்னஸ்க்கு, எக்ஸ்ப்ளோசிவ் டைரக்ட்னஸ்க்காக தான் அவனுக்கு எடுத்துட்டு போயிட்டான். மேபி அப்படி இப்படின்னு உள்ள எடுத்துட்டு போய் டிஃபென்சிவ் ஒர்க் போடுவான்ல மடுவேக்கே. அதான் நீ உள்ள மட்டும் எடுத்துட்டு போயிரு, கசகசன்னு எப்படியாச்சும் எவ்வளவு டேப் இன் ஹாரிகேட் ஏதாவது ரீபோர்ட் அடிச்சு ஒரு இது. அண்ட் அவன் ஜஸ்ட் ஒரு இல் ப்ராபப்லி 21 மந்த் ஸ்குவாடா 1920 இருப்பான். இது அடுத்தது எஸ்ஏ வந்து அந்த எக்ஸ் ஃபேக்டர் இந்த சென்ஸ். அதான் அந்த நம்மளுக்கு பேசிக்கா எஸ்ஏ எக்ஸ் ஃபேக்டர் என்னன்னா அந்த மேன் சிட்டி கேம்ல லாஸ்ட் மினிட்ல மார்டினெல்லிக்கு போட்ட பால் அன்லாக் பண்றதுக்கு லாஸ்ட் மொமெண்ட்ல தேவையா இருக்கிற ஒரு ஆளு. யா, சோ எஸ்ஏ இஸ் தேர். அடுத்த 2 பேர் தான் பிரச்சனை. ஐ வில் ஸ்டார்ட் வித் சாக்கா ஃபர்ஸ்ட். சாக்கா இன்ஜரிங்க அனுப்பிச்சுடுங்க திரும்பி ப்ளீஸ். ஓடின அந்த இதுல ஓடினான் பாத்தியா? முடியல, அவனால சுத்தமா முடியல. பார்க்கும்போது அவன் 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ட்ரில்லாம் பண்ணும்போது இது ஸ்கூல்ல விளையாடுறது லலித், இப்ப பண்ணும்போது இது லலித் மூச்சு வாங்குது. இந்த பாஸ்கெட்பால் கோர்ட்ல ஷட்டில்ஸ் அந்த இது பண்ணுவாங்க, அது பேர் ஷட்டில் ரன் பண்ணுவாங்க, யோயோ இருந்தது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் ஐ ஃபீல் சாக்காஸ் பட் ஹீ இஸ் த பிரைமரி ரைட் விங்கர் தான். ஐ திங்க் மேபி குரூப் ஸ்டேஜஸ்ல கொஞ்சம் ரிகவரிக்கு டைம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, டிபெண்டிங் ஆன் த சிச்சுவேஷன். கண்டிப்பா டுவர்ட்ஸ் கொஞ்சம் டீப் போறாங்கன்னா சாக்கா டெஃபினெட்லி இது if they are going deep na Saka will be one of the main characters. கண்டிப்பா, ஏன்னா அவன் தானே உனக்கு கார்னர் எடுக்கிறதுக்கு அவனுடைய குவாலிட்டிங்கிறது ரொம்ப முக்கியமா தேவைப்படலாம் அந்த பாயிண்ட்ல. ஏன்னா இந்த வேர்ல்ட் கப்ல நம்ம என்ன விளையாடினாலுமே அது ஒரு மார்ஜினா தான் இருக்க போகுது. டிஃபரன்ஸ் ஃபேக்டர் பியூர் ரைட் விங்கர் அவன் தான் மெயின் இது. அண்ட் இன்னொருத்த எனக்கு அவனை பார்த்தாலே பயமா இருக்குது, எவ்வளவு மேட்சா ஓடுவேன், எப்படி இன்னும் ஓடிக்கிட்டு இருக்காங்கிறதே. அதுவும் இந்த ஃபர்ஸ்ட் இந்த இதுல மேட்ச்ல வந்து விளையாடினானுங்கல்ல, கோல் போட்டானே இப்ப ஃப்ரெண்ட்லில. டேய் என்னடா நீ ஏதோ வந்து புதுசா ஏதோ கேப்டன் அமெரிக்காவுக்கு புதுசா சீரம் கொடுத்துட்டு வெளியே துள்ளி குதிச்சு ஓடுற மாதிரி ஓடிட்டு இருக்க. அவ்வளவு கேம், அவ்வளவு 5000 நிமிஷம் விளையாடுறா நீ எப்படி? எனக்கு இது இந்த ராட்ரி பண்ணது, அலெக்சிஸ் சாnchez ஒரு பீரியட்ல பண்ணுவான்ல, லீவுக்கு போடானா போய் அங்கேயே உட்காந்து இது பண்ணிட்டு இருப்பான். கோப்பா அமெரிக்கா முடிச்சுட்டு ஒரு 2 மாசம் வெங்கர் வந்து நீ 2 மாசம் எக்ஸ்ட்ரா 2 வீக் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு வா அப்படி இல்லைன்னு வந்து நிற்பான்.
அதான் like, என்னன்னா இது மேபி அவனுக்கு ஆப்வியஸா ரைஸோட இன்ஜின் நம்மளுக்கு தெரியும். பட் ஸ்டில் இட்ஸ் டூ இஸ் இந்த ரெட் ஜோன்ல இருக்கான். ஐ ஃபீல் ஆனா இல் டெஃபினெட்லி ஹாரி கேனுக்கு அப்புறம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிளேயர்னா ரைஸ் தான். கண்டிப்பா ஸோ இப்போதைக்கு யா ஸோ டெக்லன் ரைஸ் ஒரு பக்கம் கார்னர், சாக்கா ஒரு பக்கம் கார்னர், ஹாரி கேன் ஹெட்டர். இதெல்லாம் வந்து எங்க போய் முடிய போகுது தெரியல. ஹாரி மெக்வேர் இருந்தானா இன்னும் கொடூரமா இருக்கும். பட் யா ஸோ இந்த 4 பேர்ல ஐ ஃபீல் இந்த ஹோல் டோர்னமெண்ட்ல போறது வந்து ஃபர்ஸ்ட் வுட் பி ரைஸ், இல்ல ஃபர்ஸ்ட் வுட் பி கேப்ரியல். கேப்ரியல் அண்ட் ரைஸ் இவங்க 2 பேர் தான் they expecting to play a lot of minutes and Kai Havertz. மீதி எல்லாம் வந்து டிபெண்டிங் ஆன் ஹவு டு கோ. ஸ்பெயின்ல வந்து ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனிபடி 3 பிளேயர்ஸ் அனுப்பிச்சிருந்தாலும் ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் them to rack a lot of minutes. சாக்கா, ரைஸ், கேப்ரியல் அண்ட் சலீபா ஆஃப் கோர்ஸ். சலீபா மறந்துட்டோம். ஓடேகார்ல டிபெண்டிங் ஆன் ஓகே சோ இப்ப பேசிட்டோம். ஜூன் 14th இப்பதான் நம்ம ரெக்கார்ட் பண்ணி முடிக்கிறோம். எபிசோடு முடிக்கிறதுக்கு முன்னாடி கேள்வி, யாரு ஃபர்தஸ்டா போவாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம கூட்டத்திலேயே? இது நம்ம வந்து அடுத்த எபிசோட் பண்ண நம்ம வந்து ரீவிசிட் பண்ணி நம்ம என்ன பேசணும்ங்கறத வந்து மறுபடியும் பண்ணுவோம். யாரு ஃபர்தஸ்டா போவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம நேரம் சாக்கா அண்ட் ரைஸ் தான் ஃபர்தஸ்டா போவாங்க. கண்டிப்பா பாருங்க, சாக்கா அண்ட் ரைஸ் தான் ஃபர்தஸ்டா போவாங்க. கண்டிப்பா ஃபர்தஸ்டா போவாங்க இந்த சென்ஸ்னா சும்மா வந்து 90 மினிட்ஸ்ல ஜெயிச்சுட்டு போக மாட்டானுங்க. எல்லாரும் 120 நிமிஷம் ஒரு நாக் அவுட் கேம் 120 நிமிஷம் போவாங்க கண்டிப்பா. தேஞ்சு போறானுங்க. அண்ட் கேப்ரியல் சலீபானா ஐ ஃபீல் மினிட்ஸ் மேனேஜ் பண்ணிடுவாருன்னு நினைக்கிறேன். சோ ரெண்டாவது क्वेश्चन, யார் இருக்கிறதுலயே ஸ்டார் பெர்ஃபார்மரா இருக்க போறாங்கன்னு நினைக்கிறேன் இவங்க இந்த கூட்டத்துல? நம்ம இதுலயா யார் வந்து கியோகரஸ் ஒரு 2-3 கோல் அடிப்பான்னு எனக்கு தோணுது. ஓகே சோ இந்த பாயிண்ட்ல நம்ம சொல்றது இங்கிலாந்து மேக்ஸிமம் போறாங்க, கியோகரஸ் 2 கோல் அடிக்க போறான். சோ இதுதான் நம்மளுடைய முதல் எபிசோட் இந்த சீரீஸ்ல, ஆர்சனல் அட் தி வேர்ல்ட் கப்ல. அஃப்கோர்ஸ் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு செக்ஷன் ஆஃப் கேம்ஸ் நடக்க நானும் லலித்தும் எங்களால எவ்வளவு தூரம் முடியுதோ அவ்வளவு தூரம் மீட் பண்ணி இந்த எபிசோட்ஸ் பண்றோம். தேங்க்ஸ் லாட் ஃபார் ஜாயினிங் மீ லலித். ஸோ நம்ம வந்துட்டு அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம் மக்களே. மறக்காம உங்களுடைய காமெண்ட்ஸ் வந்து போடுங்க, அதே போல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க. எஸ் இல்ல மக்களே, என்ன மாதிரி நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணா ஆர்சனல் தோத்துறன்னு சொல்லிட்டு அன்சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பீங்க. அதெல்லாம் நீ வேற பண்ணி வச்சிருக்கியா நீனு? டேய் என்னடா ஆளக்கானு பார்த்தா நீ அன்சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கியா? எங்கடா ஆள் குறை இதெல்லாம் பண்ணாதீங்க. ஆர்சனல் தோத்தாலும் ஜெயிச்சாலும் வட லண்டன் வாழணும், அதுதான் முக்கியம் நமக்கு. நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. வேற ஒரு 1.5 மாசம் வேர்ல்டு கப் ஜாலியா இருக்கலாம். எல்லா வீடியோவும் பாருங்க, எல்லாத்தையும் லைக் பண்ணுங்க. எஸ் மைண்ட் பக்கல ஆகாது, ரேஜ் பைட் எல்லாம் எதுவும் ஆகாம சந்தோஷமா இருங்க எல்லாருமே. இதுல வந்து நம்மளுக்கு வந்து உடன்பாடுங்கிறது நம்ம வந்து கிளப்புக்கு இருக்கிற உடன்பாடு எல்லாருக்குமே நேஷனல் டீமுக்கு நேச்சுரலா தான் இருக்காது. சோ அந்த ஒரு ஃபீலிங்கை வச்சு கிடைக்காம சந்தோஷமா வேர்ல்ட் கப் பாருங்க, எல்லாருக்குமே தான் இது. சோ தேங்க்ஸ் அ லாட் லலித். அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம் மக்களே. தேங்க்யூ வெரி மச். டேக் கேர். பை.